திருவள்ளூர் அடுத்த திருவூரில் கஞ்சா போதையில் இளைஞர் இளம் பெண்ணிடம் வீண் தகராறில் ஈடுபடுவதாகவும் அவசர போலீசுக்கு புகார் தெரிவித்த நிலையில் இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த திருவூர் ஊராட்சி நளினி கிருஷ்ணா நகர் பகுதியில் வசித்து வருபவர் சுகன்யா. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் கணவருடன் இந்த பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ஜனார்தனன் என்பவர் கஞ்சா விற்பனை செய்வதுடன் போதையில் சுற்றித் திரிவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுகன்யா வீட்டு வழியாக ஜனார்தனன் சென்று கொண்டிருந்த போது சுகன்யா வீட்டு நாய் குரைத்ததால் ஆத்திரமடைந்து நாயை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சுகன்யாவும் அவரது தாயும் கேட்டதற்கு பெண்கள் என்றும் பாராமல் தகாத வார்த்தைகளாலும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசியதுடன் உங்களை கொல்லாமல் விடமாட்டேன் என மிரட்டிவிட்டு சென்றுள்ளார். இதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் காவல்துறையில் புகார் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து செவ்வாப்பேட்டை போலீசார் வந்து விசாரணை செய்துவிட்டு சென்றுள்ளனர். ஆனால் மீண்டும் அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து கஞ்சா போதை ஆசாமி ஜனார்தனன் மிரட்டிவிட்டு சென்றுள்ளார். இதனால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாலும் எந்நேரமும் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதோடு கஞ்சா புகைத்துவிட்டு ஊரை சுற்றி வருவதால் அந்த இளைஞரால் ஆபத்து இருப்பதால் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த இளம்பெண் காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதனையடுத்து செவ்வாப்பேட்டை போலீசார் ஜனார்தனனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவூர்லேருந்து பேசுகிறேன், நளினி கிருஷ்ணா நகர்லேருந்து பேசுகிறேன் சார். நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் கணவரோடு நான் என் வீட்டில் என் சொந்த வீட்டில் வசிச்சுட்ருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் வசிச்சுட்ருக்கேன் சார். எங்கள் வீட்டுக்கார் திருநெல்வேலி. நாங்கள் இங்கே குடும்பத்தோடு எங்கள் அம்மா வீட்டிலே வந்து செட்டில் ஆகி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். 2 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகிட்டு. இங்கே வந்து என் வீட்டாண்ட வந்து கஞ்சா அடிக்கிற ஒரு பையன் வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்கிறான் சார். பேர் ஜனாத்து. என் வீடை கிராஸ் பண்ணுறப்போ அந்த நாய் வந்து எங்கள் வீட்டு நாய் குலைச்சிருக்கு. அது வயிற்றுல எட்டி உதச்சிருக்கேன். எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு ஏன்டா எங்கள் வீட்டு நாயை எட்டி உதைக்கிற, போறியே கம்முட்டு போன்னு கேட்டதுக்கு நாயும் அறுப்பேன், உன்னையும் அறுப்பேன், உன் பொண்ணையும் அறுப்பேன், எவன் வரான்னு வரட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு மிரட்டுறான் சார். அதுக்கு எதுக்குடா இது மாதிரி என் பொண்ணை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது, யாரு நீ சொந்தமா பந்தமான்னு கேட்டதுக்கு கழுத்தை அறுப்பேன் பார்க்குறியா, இன்னைக்கு நைட்டோட நைட்டு உங்களை முடிக்கிறேன், கழுத்தை அடிக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னு சொன்னதுக்கு நான் 100க்கு ஃபோன் பண்ணேன் சார். எங்களை இது மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு 100லேருந்து போலீஸை வந்தாங்க. அரை மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. வந்து கேட்டதுக்கு வார்ன் பண்ணி 2 அடி அடித்து அமுச்சு விட்டாங்க. இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு எதுக்கு போகிற, ஏன் உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம், எதனால் போகிறேன்னு கேட்டதுக்கு அவன் தப்பாக அந்த பொண்ணு வந்து என் கூட போனவ அப்படின்னு தப்பாக சொல்கிறான் சார். நான் என் கணவரோட கூட வாழ்ந்துட்டுருக்கேன். என் வாழ்க்கை கெடுகிற மாதிரி ஒரு வார்த்தையை, தகாத வார்த்தையை என்னை மன உளைச்சல் ஆக்கி அவன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான் சார். அதுக்கு நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி விட்டுட்டு போனீங்கன்னா நைட்டு என்னை ஏதாச்சும் பண்ணிருவான் சார், நீங்கள் விட்டுட்டு போகிறது நல்லதில்லை, அவனை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு கூட்டின்னு போகல சார். அவன் நைட்டு ஃபுல்லாக கஞ்சா அடிச்சுட்டு எங்கள் ஏரியாவிலேயே பசங்களா கூட சுற்றுறது தான் அவனோட வேலையே. இது நான் நிறைய நாட்களாக வருஷக்கணக்கில் பார்த்துட்ருக்கேன். இருந்தாலும் நான் எதுக்கு இதை தலையிட்டு என் வாழ்க்கையை சீரழிச்சுக்கணும், என்னை ஏதாச்சும் பண்ணுறோன்னு பயத்தினால தான் அவனை பற்றி நான் வெளியே எதுவுமே சொல்லலை. நான் ஸ்டேட்மெண்ட் இப்போ எனக்கு கொடுக்கல. இப்போ கஞ்சா அடிச்சதுனால தான் சரி என்னான்னு வந்து இவ்வளோ விஷயத்தையுமே அவன் பண்ணி பேசுகிறான். கஞ்சால நிதானமே கிடையாது. அவன் வாயை திறந்து அறுத்துருவேன்ற மட்டும்தான் சார் பேசிகிட்டு இருக்கான். சரி போலீஸ் வந்து பேசி முடிச்சுட்டு பயத்தில் போயிடுவான்னு நானும் விட்டுட்டேன் சார். திருப்பியும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வீட்டாண்டியே வந்துட்டு உன்னை அறக்காம இந்த நைட்டு உன்னை அறக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் சார். நான் பயந்துக்கிட்டு நான் ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கேன். எனக்கு பாதுகாப்புக்காக உங்களை வந்து நான் கேட்டிருக்கேன் சார். நீங்க தான் எனக்கு பார்த்து உதவி பண்ணி எனக்கு பாதுகாப்பு தரணும். என்னை ஏதாச்சும் அவன் பண்ணாலோ என்னை வெட்டினாலோ என் வீட்டுக்கு எனக்கும் பாதுகாப்பு இல்லை சார். என் வீடு வந்து ரோட்டு வழியில தான் என் வீடு இருக்கு. நாங்கள் வறுமையில வாழ்ற குடும்பம் தான். எங்கள் வீட்டில் இருக்கவங்களே யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு சார். நீங்க தான் என் உசுருக்கு இது பண்ணி நீங்க பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் சார். நைட்டு எனக்கும் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். அவன் வந்து என்ன நோக்கத்தினால வந்து வேணும்னு சீன்னான்னு எனக்கு தெரியல. அவன் பேசுறதெல்லாம் என் வீட்டுக்காரர் வந்து நான் திருநெல்வேலி அவரை கூப்பிட்டு வந்து நான் வீட்டோட வாழ்ந்துட்டு இருக்கேன், எவனோ ஒருத்தனை கூப்பிட்டு வந்து வச்சிட்டு இருக்கியாடி அப்படின்னு அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அவன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறான். அது எதுக்காண்டின்னு எனக்கு தெரியல சார். நீங்க தான் அவனை கூட்டிட்டு போய் விசாரிச்சு ஏன் இந்த பொண்ணுக்காக யாராச்சும் காசு கொடுத்து என்னை இது மாதிரி பண்ண சொல்றாங்களா, அதுக்காண்டி அவன் ஏவி வந்திருக்கானா இல்லை அவனுக்கே என் மேலே ஏதாச்சும் இது இருக்கான்னு எனக்கு தெரியல சார்.
தெருவுல கஞ்சா விற்கிறான்னு சொல்றீங்க, எப்படி? நைட்டு ஃபுல்லா நான் என் வீடு கிராஸ் பண்ணி தான் சார் பசங்க போவாங்க. 2 மணி 3 மணிக்கு ஃபுல்லாமே. இந்த ஏரியால எங்கன்னா சிசிடி கேமரா இருந்தா கூட போலீஸ வச்சு செக் பண்ணி பாருங்க சார். நைட்ல தான் சார் வேலையே. 2 மணி 1 மணிக்கு தான் பசங்க ஒரு பைக்ல 4 பேர் உட்காந்துட்டு வருவானுங்க, வாங்குவானுங்க. போறது நிதானமா போமாட்டானுங்க. பயங்கரமா கத்திக்கிட்டு, ஏதாச்சும் போட்டு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு, ஒரே ஒரு மாரி சைக்கோ மாரி பிஹேவ் பண்ணி தான் சார் போவானுங்களே. யார் விற்கிறதா? ஜனாத் தான் சார். அவன் தான் சார் விக்கிறான். அவன தேடி தான் எல்லாருமே வர்றதே நைட்டு. அவனுக்கு வேலையே அதுதான். அத தவிர வேற எந்த வேலையுமே கிடையாது சார். உங்கள்கிட்ட போலீஸ்க்கு சொல்லிட்டு போறீங்கன்னு சொல்லி உங்களை மிரட்டுறானா? ஆமா சார். நான் ஏன்னா எங்க ஏரியால வந்து சின்ன சின்ன சண்டைனாலுமே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ருவேன். எனக்கு வந்து அக்கம் பக்கம் சண்டை எது சொந்த பந்தம்லாம் பழகுற ஒரு ஆள் நாங்க கிடையாது. நாங்க தனிச்சு நின்னு வாழணும். யாருமே தேவையில்ல. யாருமே எதுவுமே எனக்கு குடுத்து உதவி பண்ணாம, எனக்கு எல்லார் மேலயுமே வெறுப்பு. இதான் எங்க அப்பாவோட பூர்வீகமே. எங்களோட அப்பாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே இங்க இருந்தாலும், எங்க கஷ்டத்துல எதுக்குமே உதவி பண்ணாததுனால எனக்கு வெறுப்பு. யாருமே எனக்கு தேவை கிடையாது. நம்ம தனிச்சு நின்னு வாழணும் அப்படின்றதுனால, இங்க யாராச்சும் எங்களுக்கு எதனா பிரச்சனை பண்ணாலுமே நான் 100க்கு தான் சார் ஃபோன் பண்ணுவேன். யாரையும் மனுஷங்கள தேடி போமாட்டேன். போலீஸுக்கு தான் நான் கால் பண்ணுவேன். அதனாலயே என் மேல பகை. இவ இருக்கிறது டேஞ்சரு. கல்யாணம் பண்ணிட்டு வேற எங்கிட்டாச்சும் போயிருந்தான்னா நம்ம தப்பிச்சிருக்கலாம். இவ இங்க இருக்காளே, வழியிலேயே உட்காந்துட்டு இருக்காளே, ஒருவேளை அது கூட அவன் யோசிச்சிருக்கலாம். இவ இங்க இருக்கிறது நம்மளுக்கு ஆபத்து. நம்மள போட்டு குடுத்துருவா. போலீஸ் கிட்ட சொல்லிடுவான்னு கூட நம்மள அது மாரி கார்னர் பண்ணலாம் சார் அவன்.